ஒரு 1.5 பானை வேண்டி வீட்டை எல்லாரும் சாப்பிடுவோம். என்ன அந்த புகைக்கிறதால அவற்றை வடிவு எப்படி நல்ல அழகாக வருதா? சினிமாவால் அழகாக வருது. என்ன அதே போல நாங்கள் குடிக்கிறார்கள் குடிக்காமல் இருக்கவும், மற்றது எங்களோட சமூகத்துக்கு எங்களோட வீட்டில் எங்கள் அண்ணாமாருக்கு நாங்கள் இதை சொல்லிக் கொடுக்கறதால எங்களோட செய்திகள் மற்றவர்களுக்கு போய் சேரும். இது சம்பந்தமாக இந்த துறை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார். இவரும் உங்களை போல மாணவர்களாக இருந்து இதை சமூகத்துக்கு சொல்றதுக்கான துறையில கற்றுக்கொள்ள வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்கணும், ஓய்த்தல் தினம் கொண்டு போகணும். இன்றைக்கு சமூகத்தில் மிக முக்கியமானது புகைத்தல் கூடாகத்தான் கஞ்சா பாவிக்கிறான், பவுடர் பாவிக்கிறான், மற்ற போதை வஸ்துகள் பாதிக்கப்படும். ஆகவே நாங்கள் புகைத்தல் என்றதும் சின்ன ஒரு அலட்சியமாக விடையினார். சுருட்டுக்குள்ள, வீடிக்குள்ள, சிகரெட்டுக்குள்ள எல்லாத்துக்கையும் இதை பாதிக்கிறபடினால நாங்கள் இங்கே சமூகத்தில் இருந்து உங்களை பாதுகாக்கணும். உங்களோட சமூகத்தில் இருக்கிற உங்களோட குடும்பங்களை பாதுகாக்கணும். அதுக்கு நீங்கள்லாம் காரணம் உண்டு. உங்களோட அதிபர் மூலமாக கேட்டு உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம். நான் வந்திருக்கிறேன் கியூலெக்கட்டா நிறுவனத்தில். சந்தோஷம். இந்த சர்வதேச கோயில்கள் மரத்து தினத்தில் அவங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். இதே நாளில் சிகரெட் பாவனை நான் நினைக்கிறேன் ஒரு காலம் இருந்தது. வடபகுதி மக்கள், வடபகுதி கலாச்சாரம், இதை பின்பற்றுகின்ற, இதை பார்த்து பின்பற்றுகின்ற ஏனைய சமூகம் அப்படின்னு ஒன்று இருந்தது. இப்போ அது எல்லாமே தலைகளாக மாறி வழியில் போயிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் சிகரெட் புகைக்கிறதால இன்றைக்கு இந்த கோயில் மரப்பத்தின வந்தபடியால் நான் இதை பற்றி எனக்கு கலைக்கிறேன். இந்த சிகரெட் புகைக்கிறதால ஒரு நாளைக்கு எங்களை இலங்கையில் நாங்கள் இன்றைக்கு போட்டி கொண்டிருக்க இந்த நாளில் கூட 60 பேர் போட்டி கொண்டிருக்கிறாங்க இந்த கோயிலை புகைக்கிறதால். இந்த ஒரு நாளைக்கு 60 பேர் செத்தால் புதிய பாவனையாளர்களாக கிட்டத்தட்ட 80 தொடக்க 100 பேர் வரையான ஆக்களை புதிய பாவனையாளர்களை பலத்தை முயற்சி செய்கிறாங்க இந்த பல்வேறு கம்பெனி. அந்த புதிய பாவனையாளர்கள் யார்? நாங்கள் பாடசாலை மாணவர்கள், இளைஞர்கள், சிறுவர்கள். நாங்கள் இப்போ எங்களுக்கு இந்த கோயிலை பாவனை, இந்த பொய்த்தலை பழக்குவதற்காக நிறைய தந்திரோபாய வேலைகளை இந்த பல்வேறு கம்பெனிகள் செய்கிறாங்க. உதாரணமாக நான் ஒரு சில விடயங்களை சொல்லிடுறேன். நான் நினைக்கிறேன், நாங்கள் பார்த்து இந்த தமிழ் திரைப்படங்கள்லேயே இந்த சிகரெட் குவைக்கிறது அல்லது சாராயம் குடிக்கிற காட்சியில் நடிக்கிறாங்களேன்னு சொல்லி தேடி பார்த்தோம்னு சொன்னால் சில வேளை அந்த சம்பவத்திற்கும் அந்த சிகரெட் குவைக்கிறதுக்கும் அதில் காட்டுற அந்த காட்சிக்கும் தொடர்பு இல்லாமல் போயிருக்கு. ஏன் அப்படி காட்டுறாங்கன்னு சொன்னால் எங்களை பழக்கிறதுக்கு, சிகரெட் குவைக்க பழக்கிறதுக்கு சொன்னால் இவங்க தேடி பார்க்குறாங்க. சிகரெட் கம்பெனி தேடி பார்க்குறாங்க இந்த சின்ன பிள்ளைகளுக்கு பழக்கவும், சிகரெட் குவைக்க பழக்கவும். எப்படி பழக்கிறது? இந்த பிள்ளைகளால் அதிகமாக விரும்பப்படுறார்கள் யார்?